பண்ணிக்கிட்டு இருக்க? மா, வேலையெல்லாம் அப்படி அப்படியே போட்டு வந்திருக்கேன். இங்க நான் சும்மாவே இருந்து என்ன பண்ண? கிளம்புறேம்மா. டேய் டேய், உன்னை நான் ஊருக்கு வர சொன்னது எதுக்காகடா? என்னோட பிறந்த நாள்னு வர சொன்னீங்க. அதுக்கு மட்டும் தானா? வேற எதுக்குமா? டேய், துளசிக்கு கல்யாணம், நீ கண்டிப்பா வரணும்னு சொன்னேல்ல. ஆமாமா, என்னைக்கு கல்யாணம்? இன்னும் 4 நாள் தான் இருக்கு. ஒழுங்கா கல்யாணத்துக்கு இருந்து கல்யாணம் முடிஞ்சோன்னா போ. மா, அதுக்கு இன்னும் 4-5 நாள் ஆகும். இருக்கட்டும்டா. இங்க பாரா, ஏற்கனவே துளசிக்கு ஒன்ன கட்டி வைக்கணும்னு அவங்க அப்பங்காரனுக்கு ஆசை. நீ ஹாசினியை விரும்புறேன்னு சொன்னதும் அவங்களுக்கு மனசே இல்ல. இத்தனை நாள நம்ம கிட்ட கொஞ்சம் பேச்சுவார்த்தை இல்லாம தான் இருந்தாங்க. இப்பதான்டா அந்த பிள்ளைக்கு கல்யாணம் முடிவானோன்னு நம்ம கிட்ட வந்து பேசிக்கிட்டு கல்யாணத்தை நாம தான் முன்ன நின்று நடத்தணும்னு வந்து சொல்லிட்டு போறாங்க. என்னதான் உங்க அப்பாக்கு உன் அத்தைக்காரி கூட பிறந்த பொறப்பா இல்லைனாலும் சித்தி மக்க ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. உங்க அப்பாவை தாய் மாமனா நினைச்சு கூப்பிட்டு எல்லாத்தையும் செய்ய சொல்றாங்க. நீ இல்லாம எப்படிரா? மா, எல்லாம் சரி. நீயும் அப்பாவும் போயிட்டு வாங்க. டேய், உன் மாமங்காரன் உன்னை பார்த்துட்டான். ஊருக்கு வந்து நம்ம மக கல்யாணத்துக்கு வரலையேன்னு பிறகு அதுக்கு ஒரு பஞ்சாயத்து வைப்பான். அங்கே இருந்துட்ட. இன்னொரு 4 நாள் தான்டா. கல்யாணம் முடிஞ்சதும் கிளம்பு. நீங்க எப்படி சொல்றீங்க? ஏன் செல்லம்மா உடனே பார்க்கணும் கிளம்பி வாடான்னு சொல்றா. என்ன பண்ண? என்னடா, என்ன யோசிக்கிற? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. ஆபீஸ்ல பேசி பாக்குறேன். ஓகேனா கண்டிப்பா இருக்கிறேன். எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீ உங்க அப்பா பாடு, நீ பாத்துக்கோ. என்ன ராக்கு, என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? உங்க மகன் ஊருக்கு கிளம்ப போறானா? ஊருக்கா? தமிழு, என்னையா உன் அத்தைக்காரி வீட்டு கல்யாணம் முடிஞ்சதும் போயா? உனக்கு கல்யாணம் நிச்சயமானதும் நம்ம கிட்ட கோச்சுக்கிட்டு பேசாம இருந்தா. இப்ப அவ மகளுக்கு கல்யாணம் முடிவான பிறகுதான் வந்து பேசுறா. இப்பவும் நீ ஊருக்கு வந்துட்டு கல்யாணத்துக்கு வராம போனேனா நல்லா இருக்காதியா. ஒரு 4 நாள் மட்டும்தான். கல்யாணம் முடிஞ்சதும் உடனே கிளம்பு. சரிங்கப்பா. சரியா சரியா. ராக்கு, இப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்காத. இல்ல வந்து இருக்கிறது இந்த ஒரு வாரம் தான். கொஞ்சம் அவனுக்கு பிடிச்ச மாதிரி வாய்க்கு ருசியா சமைச்சு போட, அவனுக்கு பிடிச்சத செஞ்சு கொடுக்க ஏதாவது பாரு. வந்துட்டீங்களா? என்னடா இன்னும் நம்ம பக்கம் திரும்பலையேன்னு பார்த்தேன். அதெல்லாம் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. உங்க தங்கச்சி வீட்டுல ஏதாவது வேலைகளை இருந்தா போய் பாருங்க. எதுவும் சொல்ல விட மாட்டியே. அப்பா, அம்மா எனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சுதான் கொடுக்காங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா. சரியா இருந்தாலும் நான் சொல்லணும்ல. ஆமா, டெய்லி மகன் வாய்க்கு ருசியா சாப்பிடணும்னு கறியா வாங்கிட்டு வந்து போடுறீங்க. இன்னும் மேற்கொண்டு சமைச்சு கொடுனா அவன் என்னத்தை திம்பான்? அதெல்லாம் வளர்ற பையன் சாப்பிடுவான். ஆமா ஆமா, இன்னும் வளர வேண்டிதான். ராக்கு. சரிங்க. பாப்பா, அதை விடுங்க. அத்தை வீட்டுல ஏதாவது கல்யாண வேலை இல்ல ஏதாவது வாங்கணும் வைக்கணும்னாலும் என்கிட்டயும் சொல்லுங்க. வீட்டுல சும்மா தானே இருக்கேன், வாரேன். ஐயா தமிழு, நீயா அப்படி சொல்ற? ரொம்ப சந்தோஷம் ஐயா. நீயும் வந்து கூட மாட நின்னா உன் அத்தாக்காரி அவ்வளவு சந்தோஷப்படுவா. அப்பா இது ஒன்னா கூப்பிடுறேன். சரிங்கப்பா. சரி ராக்கு, பாத்துக்கோ, நான் கிளம்புறேன். சரிங்க. என் மகன் அப்படியே என் மனச புரிஞ்சுக்குவான். உங்க அப்பாவுக்கு சந்தோஷத்தை பாத்தியாடா? ஆமாமா. என்னதான் இருந்தாலும் சித்தி பொண்ணா இருந்தாலும் தங்கச்சிங்கிற உரிமை சந்தோஷம் தானே. கூட பிறக்கணும்னு என்னமா, எல்லாம் பாசம்தான். சரி, நானு ஆபீஸ்ல எப்படியாவது பேசிக்கிறேன். கல்யாணம் முடிஞ்சதும் ஊருக்கு போறேன். சரிடா தமிழே, எனக்கு என்ன, நீ கூட ஒரு 4 நாள் ஊர்ல இருந்தியா? அம்மாவுக்கு அதுதான் சந்தோஷம். சரிங்கம்மா. சரிடா, நான் போய் வேலையை பாக்குறேன். அம்மா. என்னடா? இல்ல, பேச மாத்திரம் ஊட ஒரு வார்த்தை சொன்னீங்க. துளசிக்கு என்ன பிடிக்கும், அவங்க வீட்லயும் என்னையதான் மாப்பிள்ளையா நினைச்சாங்கன்னு. என்னம்மா இது புது கதையா இருக்கு? புது கதையா? துளசி பெரிய பொண்ணு ஆனதுல இருந்து உனக்கு கட்டி கொடுக்கணும்னா அவங்க வீட்டுக்குள்ள பேசிக்கிட்டு இருந்தாங்க. நடமாடையா உங்க அப்பா கிட்டயும் என்கிட்டயும் சொல்லத்தான் செஞ்சாங்க. உங்க அப்பாவும் சரிங்கிற எண்ணத்துலதான் இருந்தாரு. துளசி நல்ல பொண்ணுலடா. அதுங்களதான் நீ ஹாசினிய சொல்லிட்டியே. என்னதான் இருந்தாலும் எங்களுக்கு உன் விருப்பம் தான் முக்கியம். அதனால அந்த பேச்சுவார்த்தையை அப்படியே விட்டுட்டோம். ஹாசினிய போய் பொண்ணு பார்க்க அங்க ஊருக்கு வந்தோமே, வந்ததும் இவங்க தங்கச்சி வீட்டுல சொன்னதுக்கு அன்னையில இருந்து நம்ம கிட்ட பேசாம விட்டவதான். இப்ப மகளுக்கு கல்யாணம் நிச்சயமானதும் திரும்ப வந்து பேசிக்கிட்டு இருக்கா. ஓ, அப்படியாமா? எனக்கு எதுவுமே தெரியாது. இது பெரிய ஆளுக்குள்ள நாங்களா பேசிக்கிட்டதுடா. அதனால உனக்கு தெரிஞ்சிருக்காது. ஓ, சரி சரி சரி, நீங்க போங்க, போய் வேலையை பாருங்க. சரிடா. நமக்கு துளசிய கட்டி கொடுக்கணும்னு நினைச்சாங்களா? இது என்ன புது கதையா இருக்கு? சரி, என்னமோ. துளசி ரொம்ப நல்ல பொண்ணு, அவ சந்தோஷமா இருந்தா போதும். ஆனா இன்னும் ஊருக்கு போக 4-5 நாள் கண்டிப்பா ஆகும். இதை என் செல்லமாட்ட எப்படி சொல்ல போறேன்? பேசி பாப்போம், வேற வழி. மாமா, என் கையில கொடுங்க. நல்லா கீழே படுக்க போட்டு வச்சு பேசிட்டு இருக்கீங்க. அடியே, இனி யாரும் கையில தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தா அடுத்து அதே சுகத்தை தான் கேட்பான். கீழே படுத்து கைய கால ஆட்டட்டும், அதுதான் நல்லது. இப்படியே சொல்லி நீங்க தம்பியை தூக்கவே விட்டுறாதீங்க. தலை நிக்கட்டோண்டி. நீ வாட்டுக்கு எசக்க பசக்கா தூக்கிக்கிட்டு அப்புறம் பிள்ளை தான் சிரமப்படும். இதையே சொல்லுங்கம்மா. ஆனாலும் பரவாயில்ல, சாய்க்குட்டி ரொம்ப சமத்தா இருக்கான். பாத்தீங்களாமா, தூங்கி எழுந்து அழுகாம படுத்திருக்கிறத. ஆமாடி,
அழாம இருக்கிறது நல்லது. அதெல்லாம் அழ மாட்டாமா, நீங்க அவங்கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே இருங்க. ஆமா ஆமா, அது உண்மைதான். இவர்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தா நம்ம முகத்தை பார்த்துட்டு கம்மன் இருப்பாரு. பேச்ச நிப்பாட்டிட்டா நம்மளை விட்டுட்டு யார்கிட்டயோ பேசுறான்னு உடனே அழ ஆரம்பிச்சிருவாரு. என்னடா சாய்க்குட்டி, அப்படித்தானே? உன்னை மட்டும் தானே பார்த்து பேசிக்கிட்டே இருக்கணும். அத்தை, குமாரி வந்துட்டியா? ஓ மகன் உனக்காகவே பாரு அழுகாம படுத்திருக்காரு. தூங்கி எழுந்துட்டான் அத்தை? அதெல்லாம் அப்பவே எழுந்துட்டாமா. அழுதுறானோ என்னமோ நினைச்சோம். பரவாயில்ல, சமத்து குட்டியா இருந்துட்டான். பூமாரி, சொல்லு ஹாசினி. எங்க ஊர் சுத்திட்டு வந்தீங்க? தம்பியை கூட தூக்கிட்டு போகாம 2 பேரும் ஜாலியா ரவுண்ட் அடிச்சிட்டு வரீங்க. ஆமா ஹாசினி, இன்னைக்கு நாங்க பைக்ல எல்லாம் போனோம். அதான் தம்பியை தூக்கிட்டு போல. சரிதான். எங்கம்மா ராஜு? வாரங்க அத்தை. நான் பைக்கை நிப்பாட்டினோன்னா தம்பியை பாக்குறதுக்காக ஓடி வந்துட்டேன். சரி, தூக்கிட்டு போ. பைக்கு கொடு. சரிங்க அத்தை. டேய் சாய்க்குட்டி, போ போ, உங்க அம்மா வந்துட்டா. நீ உங்க அம்மா கிட்ட ஓடிடு. தம்பி அழுதாலும் அழுவான்னு இவ்வளவு நேரம் கூடயே இருந்தோம். இனி போய் தமிழ் கிட்ட பேசலாம். ஊருக்கு கிளம்புறேன்னு சொன்னா கிளம்பிட்டா கால் பண்ணுவான். இன்னும் கால் பண்ணல. சரி ஓகே, நாம போன் பண்ணி பேசலாம். ஏய் லட்டுமா, இதெல்லாம் உனக்கு யார் சொல்லி கொடுத்தது? இப்ப எல்லாம் என்ன புதுசு புதுசா விளையாடுற? யார் சொல்லி கொடுத்தா? உங்க அம்மா தானா? உங்க அம்மா இல்ல செய்வா. திட்டுறேனா? சரிதான் லட்டுமா, இனி உங்க அம்மாவை பத்தி பேசக்கூட விட மாட்ட போல. வந்தா நல்லா இருக்கும் தான் நானும் நினைச்சேன். எங்க வர மாட்டேன்னு சொல்லிட்டால. என்ன லட்டுமா? அம்மாவா? உங்க அம்மாவுக்கு படிக்க வேண்டியிருக்கான், அதனால நாளைக்கு வருவா. ஆமா லட்டுமா, நாளைக்கு வந்து பாப்பாவா அங்க கூட்டிட்டு போவா. சரியா? என் அழகு லட்டுமா, அப்பா என்ன சொன்னாலும் சரின்னு கேட்டுக்கிறேல? என் செல்லண்டா. சிரிப்பா பாரு. சரி, பாட்டிமா சமைச்சிட்டாங்களான்னு பாத்துட்டு வருவோமா? பாப்பாக்கு பசிக்குதா? சரி சரி வா, பாட்டிமா என்ன சமைச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஐயோ அம்மா, இந்த மூட்டு வலி வந்துட்டாலே சரி, ஒரு வேளையும் பார்க்க முடிய மாட்டேங்க. அபிக்குட்டிக்கு வேற சாப்பாடு பண்ணணும், முடியல. மணி ஆச்சு. கடையில ஏதாவது வாங்கி கொடுனா ராம் கேட்க மாட்டான். ராமாவது ஏதாவது சாப்பிட்டுக்குவான், இல்லக்கி வீட்டுல செஞ்சதான் கொடுக்கணும்னு சொல்லுவான். இப்ப என்ன பண்றது? பாலை மட்டும் தான் காய்ச்சி வச்சிருக்கேன். அபிக்குட்டி வேற கொஞ்ச நேரத்துல பசிக்கேம்பா. எட்டு வைக்க கூட முடியல. இப்ப என்ன பண்றது? பக்கத்து வீட்டு பொண்ணு ஸ்வேதா, அவ எப்பவுமே நைட் ஏதாவது டிஃபன் தான் பண்ணுவா. இன்னைக்கு இட்லி தோசை ஏதாவது இருக்கான்னு கேட்கலாமா? அபிக்குட்டிக்கு வாங்கி கொடுத்துட்டா போதும். ராம் கூட மதியம் பொங்கனது இருக்குது, சாப்பிட்டுக்குவான். அந்த பொண்ணுகிட்ட கேட்கலாமா? சரி, கேட்டு பாப்போம். ஏதோ ஒண்ணுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க பாட்டிமான்னு நம்பர் எல்லாம் கொடுத்துருக்கா, பேசுவோம். ஹலோ. சொல்லுங்க பாட்டிமா. மா, ஸ்வேதா கண்ணு, பாட்டிமாக்கு உடம்புக்கே முடியல, அதனால நைட்டுக்கு எதுவும் டிஃபன் பண்ணல. அபிக்குட்டிக்கு. பாட்டிமா, நான் இட்லி தான் வச்சிருக்கேன். அபிக்குட்டிக்கு கொண்டு வரட்டுமா? கொண்டு வரியாடா? இட்லி வெந்துகிட்டு இருக்கு பாட்டிமா, நான் கொண்டு வரேன். சரிடா கண்ணு, 2 இட்லி போதும், அவ்வளவுதான் சாப்பிடுவா. சரி பாட்டிமா, இதோ 10 நிமிஷத்துல நான் கொண்டு வரேன். சரியா? நல்ல பொண்ணு, உடனே கொண்டு வரேன்ட்டா. வர வர எங்க நமக்கு முடியுதா? கைகாலெல்லாம் கொடையுது. இவ்வளவு நாளா கல்யாணம் பண்ணிக்கோன்னே மாட்டேன்ட்டு இப்பதான் சரின்னு இருக்கான். இன்னும் அந்த பொண்ணு படிச்சு முடியட்டும் இருக்கான். சரி இருக்கட்டும், பொண்ணு நல்ல பொண்ணு, குணமும் நல்ல குணம். அபிக்குட்டிய அவ்வளவு பாசமா பாத்துக்கிறா. இந்த பொண்ணுக்காக எவ்வளவு நாள்னாலும் வெயிட் பண்ணலாம். வரட்டும், இந்த மகாராசி வர்ற வரைக்கும் பைய நாம பாத்துக்குவோம். என்ன பண்றது, நம்மள நம்பி 2 பேரும் இருக்காகல்ல. பாட்டிமா வந்துட்டான், பசி எடுத்துருச்சு போல பிள்ளைக்கு. அந்த பிளேட்டை வாங்குறேன்னு சொன்னா ஏதாவது சொல்லுவான். சொல்ல வேண்டாம், வீட்லயே சமைக்கிறேன், 10 நிமிஷம் ஆகும்னு சொல்லிடுவான். பாட்டிமா. இங்க கிச்சன்ல தான் இருக்கேன், சொல்லு ராம். லட்டுக்குட்டி, பாட்டிமாட்ட கேளு. என்னடி? பசிக்குதாக்கும்? குட்டி வயிறுக்கு எதுக்கு பசிக்குதான்? இரு பாட்டிமா, 10 நிமிஷத்துல ரெடி பண்ணி தாரேன். பாட்டிமா, இனிமேல் தான் ரெடி பண்ணணுமா? இல்லையா, ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கேன். இதோ 10 நிமிஷம். நான் கூட ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா பாட்டிமா? ஐயோ, உனக்கு எதுக்கு சிரமம்? இன்னைக்கு ஒரு நாள் தான் சீக்கிரம் வேலை முடிச்சுட்டு வந்து உட்காந்துருக்க. நீ பாப்பாவை பாத்துக்கோ. பாட்டிமா இட்லி கொண்டு வந்து கொடுக்குறேன், நீ ஊட்டி மட்டும் விட்டுரு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் பாட்டிமா. சரி 2 பேரும் உங்க ரூமுக்கு போங்க, நான் ரெடி ஆனோன்னா கூப்பிடுறேன். அப்படியே எல்லாத்தையும் தின்னு தள்ளிடுவ. சீக்கிரமா போடி, கூப்பிடுறேன். லட்டுமா வா, நம்ம போயிடலாம்.
பாட்டிமா கொஞ்சம் டென்ஷன்ல இருக்காங்க, நாம ரூம்க்கு ஓடிடுவோம். ம். அந்த பொண்ணு இட்லி கொண்டு வரட்டும், கொண்டு போய் கொடுக்க வேண்டியதான். சக்தி, ஸ்வேதாமா, யார் போன்ல? பாட்டிமா சக்தி. அவங்க நைட்டு டிஃபன் எதுவும் பண்ணலையா, அதனால அபிக்குட்டிக்கு ஏதாவது இருக்குமான்னு கேட்டாங்க. நம்ம வீட்ல இன்னைக்கு இட்லி தானே, அதனால பாட்டிமா நான் கொடுக்குறேன்னு சொன்னேன். ஓ அப்படியா, போ முத இட்லியை வச்சு பாப்பா கொடுத்துட்டு வா, குழந்தை பசியோட இருக்க போகுது. இல்ல சக்தி, 10 நிமிஷத்துல கொண்டு வரேன். இப்பதான் இட்லி ஊத்தி வச்சிருக்கேன், கண்டிப்பா 10 நிமிஷம் ஆகும். சரி முடிஞ்ச அளவுக்கு பாப்பாவுக்கு சீக்கிரம் கொண்டு போய் கொடுத்துரு. சரி சக்தி. ஆமா, சாரி எப்படி இருக்கு? ரொம்பவே நல்லா இருக்கு. பாத்தியா சக்தி, ராம்க்கு சிவானி மேல உள்ள பாசத்தை. ட்ரெஸ் எடுக்கிற கடைக்கு போனதும் சிவானிக்கு ஒரு சாரி எடுத்து கொடுத்துருக்கான். சிவானி கொடுத்து வச்சவதான். ஏன் ஸ்வேதாமா ரொம்ப சலிச்சுக்கிற? அதெல்லாம் இல்லையே. ஓய், என்ன உன் சக்தி உனக்கு ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிறானா? சே அப்படியெல்லாம் நான் சொல்லுவேனா, சும்மா சொன்னேன். ஆனா எல்லா பொண்ணுங்களும் ஒரே மாதிரி தான். என்ன இந்த சாரி நகைனா போதும், ஒரு ஆளோட ஒரு ஆளை கம்பேர் பண்ணி எனக்குலாம் இந்த யோகா இருக்கான்னு பேசிடுறது. ஹே அப்பெல்லாம் நான் ஒன்னும் கம்பேர் பண்ணல. சரி சொல்லு, உனக்கு என்ன வேணும்? நானும் சாரி வாங்கி கொடுக்கவா? சக்தி, சும்மா சொன்னேன்டா, எனக்குலாம் ஒண்ணு வேண்டாம். அப்புறம் சக்தி, இன்னைக்கு சிவானி ரொம்ப பிரைட்டா இருந்தா. பிரைட்டாவா? ஓவர் சந்தோஷம். ஏன், எதுக்கு? இன்னைக்கு ஃபுல்லா ராம் கூட இருந்தால. ஏய், நிஜமாதான்டா, ரொம்ப ஹாப்பியா இருந்தா. நான் அந்த சரவணாவோட அம்மா தான். சக்தி, அவங்கள ஏதாவது பண்ணணும். சிவானி எனக்கு ரொம்ப இன்னும் பேசியிருக்காங்க. சொன்னேலமா, பாத்துக்கிறேன். சக்தி, ஆனா அந்த சரவணா பாவம். சிவானி சொன்னா சரவணா மனநல பாதிக்கப்பட்டவன்லாம் இல்ல. அது என்ன சொல்றது, மெச்சூர் ஆகாம 10 வயசு குழந்தை என்ன பண்ணும் அந்த மாதிரி இருக்கானா. அப்படியா? ஆமா சக்தி, சிவானி சொன்னா நம்ம 2 பேர் சேர்ந்து விளையாடலாம், எனக்கு நீ சாக்லேட் கொடுப்பியா, விளையாட்டு பொருள் எல்லாம் கொடுப்பியா அப்படின்னு சிவானி கிட்ட கேட்டானா. அதை விட சிவானியா அக்கான்னு சொன்னானா. அக்காவா? ஆமா சக்தி, சரவணா இன்னும் குழந்தை ஏஜ்ல இருக்கான். ஆமா ஸ்வேதா, சிவானி எனக்கு போன் பண்ண முதல்ல சொன்னா அவங்க அம்மா பேச்ச குறைக்கிறதுக்காக சாக்லேட் வேணும்னு அடம் பிடிச்சி கூட்டிட்டு போனானா. ஆமா சக்தி, அந்த சரவணா ரொம்ப நல்ல பையன்தான். இதுக்கு அப்பா அம்மா தான் சரியில்லை. சக்தி, அவங்க அம்மா என்னன்னு பாரு, அப்புறம் உன்னால முடிஞ்சா இந்த சரவணாவை குணப்படுத்த முடியுமான்னு பாரு. யாரு, நானா? சக்தி, அவங்களாம் அவங்க பிள்ளைய பாக்குறத விட்டுட்டு கௌரவம் காசு பணம் அலையறாங்க. அதுல என்னத்த இவனை கண்டுக்க போறாங்க. சக்தி, உன்னால முடிஞ்சா ஹெல்ப் பண்ணு. சரவணா நல்லாயி ஓரளவுக்கு மெச்சூர் வந்துட்டானா, அவங்க அப்பா அம்மா இவ்வளவு கோபமா இருக்க மாட்டாங்கல்ல. அதுவும் அவங்க அம்மா காரி சிவானி மேல இவ்வளவு கோபப்பட மாட்டா. இதுல நம்ம சிவானி வாழ்க்கையே இருக்குல்ல. சரிதான், வெளியில போற ஓனானா வேட்டிகளோட சொல்ற. சக்தி. சரிமா, பார்க்கலாம். சரி, இந்தா சேலையை சிவானி கிட்ட கொடுத்துரு. அபிக்குட்டிக்கு இட்லி கொண்டு போய் கொடுக்க சொல்லு. குழந்தைக்குன்னு சாப்பாடு கேட்டிருக்காங்க, நாம லேட் பண்ணக்கூடாது. சரி சக்தி, சிவானி கிட்ட கொடுத்து விடட்டா, நான் சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறேன். சரிம்மா, அதுக்குள்ள அவளும் கொடுத்துட்டு வந்துருவா. சரி சக்தி, சேலை கொடு, சிவானி கிட்ட கொடுத்துறேன். இந்தா. பியூட்டி. என்ன சக்தி? உனக்கு இந்த லைஃப் பிடிச்சிருக்குல, உனக்கு ஏதாவது பிடிக்கல, ஏதாவது கஷ்டம்னா என்கிட்ட சொல்லுடி. மனசுக்குள்ளே வச்சு கஷ்டப்பட்டுட்டே இருக்க கூடாது. என்னடா இப்படி சொல்லிட்ட? உன் பக்கத்துல இப்படி இருக்கிறது எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? ரொம்ப பிடிச்சிருக்குடா. இனிமே இந்த மாதிரி எல்லாம் கேட்க கூட செய்யாத. நிஜமா? நீ என்ன எவ்வளவு அழகா பாத்துக்கிற தெரியுமா? இந்த உலகத்திலேயும் இந்த மாதிரி கேர் பண்ணி பாத்துக்கிற புருஷன் யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க. நான் தான் பெஸ்ட் தெரியுமா? நிஜமாவா? எனக்கு கூட அப்பப்ப தோணும், எதுக்குடா இவன் நம்மள போட்டு இப்படி தாங்குறானேன்னு. ஏனா நீ எனக்கு லவ் யூ சொல்லிருக்க. சரிதானே? லவ் யூடா சக்தி. சரி, நான் அபிக்குட்டிக்கு சாப்பாடு கொடுத்துட்டு உனக்கு சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு வரேன். லவ் யூடா சக்தி. ஹே பியூட்டிமா, சாரி எடுத்துட்டு போ. இருக்கட்டும் சக்தி, வரேன். சரிதான். இவ்வளோ நாள் ஆச்சு என் தங்கச்சிக்குன்னு நான் ஒரு சாரி எடுத்து கொடுத்துருப்பேனா? சாரியை விடு, ஒரு டாப்பு சுடி. ஆனா ராம் எடுத்து கொடுத்துருக்கான். ராம், நீ என் தங்கச்சியை நல்லா பாத்துக்குவேன்னு தெரியும், எந்த விதத்திலயும் அவளை கஷ்டப்படுத்திடாத. இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷம்தான் பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவளை எல்லா விதத்திலயும் நல்லா பாத்துக்கோ. கண்டிப்பா நீ பாத்துக்குவ. சிவானி, சிவானி. ஸ்வேதா, இதோ வரேன். ஸ்வேதா, சிவானி, ஒரு சின்ன ஹெல்ப் பண்றியா? என்ன ஸ்வேதா? இதுல இட்லி சட்னி எடுத்து வச்சிருக்கேன், கொண்டு போய் பக்கத்து வீட்ல கொடுத்துறியா? பக்கத்து வீட்லயா? யாரு? அது நம்ம வீட்டுக்கு லெஃப்ட் சைடுல ஒரு வீடு இருக்கே. ஆமா, அங்க கூட ஒரு தாத்தா இருக்காரே. ஆமா ஸ்வேதா, சொல்லு. அந்த தாத்தா இட்லி கேட்டாரு, கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துருமா? என்னாலலாம் முடியாது, இந்நேரம் என்ன தாத்தாவுக்கு இட்லி? இன்னுமா தூங்காம இருக்க?
இருக்காரு. ஏய், சாப்பிடாம எப்படி தூங்க முடியும்? அதுக்காக என்னாலலாம் முடியாது. என்ன வேலை செய்யணும்னு சொல்லு, நான் பாத்துக்கிறேன், நீ போயிட்டு வா. ஏய், பக்கத்துல தானே, போயிட்டு வந்தா குறைஞ்சிருவியா? ஏய் ஸ்வேதா, அவங்க கிட்ட நான் பேசியே பழக்கம் இல்ல, நான் இப்படி போக முடியும்? அவங்க எல்லாத்துக்கும் ஒன்ன தெரியும். நீ போய் தாத்தான்னு கூப்பிடு, வெளியே வந்துருவாங்க. என்னாலலாம் முடியாது, நீ வழி விடு. அந்த வேகிற இட்லியை எடுக்கணும், அப்புறம் அதை தூக்கி பாத்திரத்துல போட்டு எல்லாத்தையும் கழுவணும். அதைத்தானே நீ செய்வ, நான் பாத்துக்கிறேன். அதெல்லாம் பார்த்துட்டு சாப்பாடெல்லாம் டைனிங் டேபிள் கொண்டு போய் வச்சிடறேன். நீ போய் கொடுத்துட்டு வா. சரிதான். தாத்தாவுக்கு இட்லி கொடுத்துட்டு வான்னு வேலையெல்லாம் பாக்குறேங்கிற. ஓகே ஓகே, இப்ப அபிக்குட்டிக்கு கொடுத்துட்டு வான்னு சொல்றேன். என்ன சொல்றான்னு நீங்களே பாருங்க. ஏய் ஸ்வேதா, என்ன யோசிக்கிற? போ, இதை எடுத்துட்டு கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். சரிம்மா, போலாட்டி இரு. தாத்தா இட்லி கிடைக்குமான்னு தான் கேட்டாரு, ஆனா நம்ம அபிக்குட்டி இட்லி வேணும்னா அதான் தாத்தா வீட்டுக்கு கொடுத்துட்டு அப்படியே அபிக்குட்டிக்கும் கொடுத்துவேன்னு நினைச்சேன். நீ தான் வேலை பாக்குறேன்னு சொல்றியே. ஓகே ஓகே, நீ சொன்ன மாதிரி எல்லாத்தையும் முடிச்சு வச்சிரு. நான் போய் தாத்தாக்கு கொடுத்துட்டு அப்படியே பாட்டி மாட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு அபிக்குட்டியும் பேசிட்டு வரேன். என் அபிக்குட்டிக்கு இட்லியா? ஐயோ, இது தெரியாம போக மாட்டேன்னு சொல்லிட்டேனே. சிவானி பாத்துக்கோ, நான் வந்துடுறேன். ஏய் ஸ்வேதா, என்னம்மா இந்த நைட் நேரம் நீ வெளியெல்லாம் நடக்கலாமா? இது என்ன, இப்ப போய் தாத்தாட்ட கொடுக்கணும், அப்புறம் என் அபிமாவுக்கு கொடுக்கணும், அவ்வளவுதானே? நானே பாத்துக்கிறேன், நீ ஒன்னும் சிரமப்பட வேண்டாம். அடிப்பாவி. ஏய், அதெல்லாம் வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். ஏய் ஸ்வேதா, உன் அப்பதிலிருந்து சக்தி என்ன கூப்பிடுறான். ஓ, நீ போய் என்னன்னு கேளு. ஏய், என்னெல்லாம் கூப்பிடல, கூப்பிட்டான் ஸ்வேதா, உனக்கு தான் கேட்கல. போ, என்னன்னு கேட்டுரு, நான் போய் என் அபிமாவுக்கு கொடுத்துட்டு வரேன். கள்ளி. ஸ்வேதா, இத கொண்டு போய் நான் என் அபிக்குட்டிக்கு மட்டும் தான் கொடுப்பேன். ஏதோ தாத்தா கேட்டாருன்னு சொன்னியே, அவருக்கு நீயே கொண்டு போய் கொடுத்துக்கோ. ஏய் வரேன் ஸ்வேதா, அப்படியே என் அபிக்குட்டி கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு வரேன். சக்தி அண்ணாட்ட சொல்லிரு. ஏய் சிவானி, ராம் கிட்ட கண்டிப்பா பேசுவேன். இருடி, வா, உன்னை கவனிச்சுக்கிறேன். எப்படா ஏதாவது சாக்கு கிடைக்கும்? அபியவும் ராமையும் போய் பார்த்தலாம் நினைக்கிறா. எப்படி ஓடுறான் பாரு. அண்ணா, என்னண்ணா மொட்டை மாடிக்கு வந்தா காத்து வரும்னு பார்த்தா சும்மா கப் சிப்புன்னு கிடக்கு. ஆமாமா, காத்து நல்லா வரும் தான் உன்னை கூட்டிட்டு வந்தேன். இங்க பார்த்தா வீட்டுக்குள்ளேயே ஃபேன்ல இருந்துடலாம் போல. ஆமாண்ணா, ஒரு பொட்டு காத்து இல்ல. பகலெல்லாம் வெயில் சுட்டே இருக்குது, நைட் ஆன பிறகாது கொஞ்ச நாள் கரனை பார்த்து காத்தடிக்கலாம்ல, அதுவும் இல்ல. ரொம்ப மோசம்னா வர வர. ரொம்ப மோசமா? யாருமா? அதான்னா சூரிய பகவான், வாயு பகவான். சூரிய பகவான் வெயில் அடிச்சு கொளுத்துறாரு, வாயு பகவான் காத்தே கொடுக்க மாட்டேங்கிறாரு. ரெண்டு பேரும் ரொம்ப மோசம்னா. ரெண்டு பேத்தையும் சொல்லிடுவோமா? சொல்லி வைனா, ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. அண்ணா, இந்த நட்சத்திரத்தெல்லாம் பார்க்க மாத்திரம் உனக்கு என்ன தோணுது? நட்சத்திரத்தை அப்படி ஒண்ணு நான் பெருசா யோசித்தது இல்லையே. அண்ணா, சின்ன பிள்ளைல என்னென்னதெல்லாம் இல்லையா? அது என்ன இருக்கேன். முந்தி நானும் கண்ணாவும் இந்த மாதிரி வெயில் நேரத்துல மொட்டை மாடியில தான் வந்து படுப்போம். அப்போ ஒவ்வொரு டைம் தூக்கம் வரலாட்டி நட்சத்திரத்தை எண்ணிக்கிட்டே இருப்பேன். தூக்கம் வந்துருமா? இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிருவேன். அப்படித்தாமா, மூளை ரொம்ப சுறுசுறுப்பாயிடும். அப்புறம் பேசாம தூங்குடா திரு அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சு குப்புறப்படுத்து தூங்கிடுவேன். சூப்பர்ண்ணா. சரி, எதுக்கு கேட்ட? அது ஒண்ணு இல்லனா, நமக்குள்ள ஒரு போட்டி வச்சுக்கலாமா? என்ன போட்டி? அண்ணா, யார் ஃபர்ஸ்ட் 100 நட்சத்திரம் என்றாங்கன்னு. யாரு ஃபர்ஸ்ட் என்றாங்கனா? ஆமாண்ணா, நல்லா இருக்கும். வேகமா என்னனும் ஃபாஸ்டா என்னனும். என்னம்மா? ஐயோ, வேகம் ஃபாஸ்ட் ஒண்ணுதானா? சரி, ரொம்ப ஃபாஸ்டா. ஆனா யார் ஃபர்ஸ்ட்னு பார்க்கலாம். ஓகேவா? கண்டிப்பா இந்த போட்டி வைக்கணுமா? அண்ணா, நல்லா இருக்கும். சரிமா. என்ன நல்லா இருக்கும்? உங்க அண்ணி வந்துட்டா பாரு. ஏதோ நம்ம சாப்பிடறத பத்தி பேசுறோம்னு நினைச்சிட்டான்னு நினைக்கிறேன். அண்ணா, அண்ணிட்ட அடி வாங்கிறாத, சும்மா இரு. என்ன நடக்குதுங்க? ரெண்டு பேரும் டைம் பார்த்து கீழே இறங்குறது இல்லையா? நான் வந்து கூப்பிட்டாதான் சாப்பிட இறங்குவீங்களா? ஐயோ அண்ணி, கோச்சிக்காதீங்க. வீட்டுக்குள்ள பயங்கர வெக்கையா இருக்குன்னு மொட்டை மாடிக்கு வந்தோம். இங்கேயும் அதேதான். அதெல்லாம் மறந்துட்டு சும்மா நானும் அண்ணனும் ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஃபன்னா? என்னது? ஃபன்னா ஒரு போட்டி அண்ணி. என்ன போட்டிமா? அது வந்து அண்ணி, நட்சத்திரத்தை யார் ஃபர்ஸ்ட் 100 என்றான்னு. எனக்கும் அண்ணனுக்கும் போட்டி. இனி இவ என்ன சொல்ல போறாளோ? என்னங்க, என்ன இது போட்டி? என்ன நீ? அது எப்படி இப்படி எல்லாம் போட்டி வைக்கலாம்? இதெல்லாம் நல்லாவா இருக்கு? அண்ணி, நல்லா இருக்கும் நீ. சின்ன பிள்ளைல நானும் எங்க அப்பாவும் இப்படிதான் விளையாடுவோம். அதுக்காக இப்படியா? வாசுகி, சின்ன பிள்ளை ஆசைப்படுறா, உனக்கு என்ன? ஆசைப்படுறாங்கிறதுக்காக என்ன விட்டு
சொல்லுவீங்களா? என்ன சொல்ற? ரெண்டு பேரும் என்ன சொல்லிட்டு மொட்டை மாடிக்கு வந்தீங்க? என்ன நீ? இல்ல ரெண்டு பேரும் என்ன சொல்லிட்டு வந்தீங்க? காத்து வாங்குறோம்னு சொல்லிட்டு வந்தோம். இங்க வந்து என்ன பண்றீங்க? கொஞ்ச நேரம் விளையாடலாம்னு பார்த்தோம். விளையாடலாம்னு பாத்தீங்கல்ல? விளையாடுறதுக்கு என்ன பண்ணணும்? என்னைய கூப்பிடணும். அது ஒண்ணு இல்லம்மா, பெரிய மனுஷியாகி நம்மள திட்டாளோன்னு நினைச்சேன். ஆனா அவ நம்மளோட சின்ன குழந்தை. ஆமாண்ணா, நான் கூட அண்ணி ஏதோ கோபமா திட்டுறாங்களோன்னு நினைச்சேன். நல்லா திட்டினா. என்ன அங்க குசுகுசுப்பு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல அண்ணி, சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம். சரி ஓகே, நானும் வருவேன். என்னையும் சேர்த்துக்குவீங்களா? சூப்பரா சேர்த்துக்கலாம். என்ன போட்டின்னு சொன்ன? ஆளாளுக்கு 100 நட்சத்திரம் என்னணுமா? ஆமா அண்ணி, யார் ஃபர்ஸ்ட் என்றாங்களோ அவங்க தான் வின். சூப்பர். என்னங்க விளையாடலாமா? விளையாடலாமே. ஏதோ சாப்பாடு கீப்பாடுன்னு சொல்லிட்டு வந்த. அத அப்புறம் பாத்துக்கலாங்க. சரிதான். சாதனா, ஆனா இந்த போட்டியில ஒரு ரூல்ஸா? என்ன அண்ணி? இது போட்டியே கிடையாது, இதுக்கு ஒரு ரூல்ஸ் வேறயா? சொல்லுங்க நீ. நான் என்ற நட்சத்திரத்தை நீ எண்ண கூடாது, நீ என்றத நான் எண்ண மாட்டேன். என்னங்க உங்களுக்கும் தான். கொடுமை. ஓகே நீ டன். சூப்பர். ஸ்டார்ட் பண்ணலாமா? பண்ணலாமே. அண்ணா ரெடியா? ரெடி தான். வேற வழி? என்னங்க அண்ணா வானா நல்லா இருக்கும். வாரேமா. ஓகே அண்ணி, நான் இந்த பக்கம் என்னவேன், நீங்க அந்த பக்கம். என் பக்கம் வரக்கூடாது. ஓகே இதே ரூல்ஸ் உங்க அண்ணன் சொல்லிரு. அண்ணா கேட்டுச்சுமா. ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா? எப்படி வந்து சிக்கி இருக்கேன். சரியா போச்சு. எப்படியாவது தப்பிச்சு கீழே இறங்கி போயிடணும். பாட்டிமா, என்ன பாட்டிமா உட்காந்துக்கிட்டே தூங்குறாங்க? பாட்டிமா. யாரு? பாட்டிமா, நான் தான். சிவானி, நீயாமா? பாட்டிமா, அபி குட்டிக்கு இட்லி. ஆமாடா கண்ணு, நான் தான் கேட்டேன். ஒரே மூட்டு வலிமா, முடியல. அதான் இன்னைக்கு நைட்டு ஒன்னும் பண்ணல, அப்படியே போட்டுட்டேன். ஏன் பாட்டிமா, ஹாஸ்பிட்டல் போக வேண்டியதானே? அது என்ன பண்ணாலும் கேட்காதுமா. எவ்வளவோ வைத்தியம் பார்த்தாச்சு, மருந்து மாத்திரம் எவ்வளவோ சாப்பிட்டேன், ஒன்னும் பிரயோஜனம் இல்ல. ஓ. டே கண்ணு, அபிக்குட்டி பசியோட இருப்பா. அவளுக்கு 2 இட்லி வச்சு கொண்டு போய் கொடுத்துறியா? ராம் ஊட்டி விட்டுருவான். பாட்டிமா. போதாயி, அதை மட்டும் கொடுத்துட்டேனா? ராம்க்கு மதிய வச்ச பழசு இருக்கு, அது அவனா வந்து கூட சாப்பிட்டுக்குவான். நீ பாப்பாக்கு மட்டும் 2 இட்லி கொடுத்துட்டு வந்துறேன். பாட்டிமாவால முடியல, அதான் உன்கிட்ட. சரி பாட்டிமா, நான் கொடுத்துறேன். இந்த கிச்சன் இந்த பக்கம் தான், இல்ல ஒரு தட்டுல மட்டும் எடுத்து வச்சு கொடுத்துரு. சரி பாட்டிமா. ஐயோ, அபிக்குட்டியும் ராமையும் பார்க்கலான்னு ஒரு சின்ன சந்தோஷத்துல வந்தேன். இங்க என்னன்னா எப்படி? சரிதான். சரி, சாப்பாடு தானே, சீக்கிரம் வச்சு கொடுத்துட்டு கிளம்புவோம். பாவம் பாட்டிமா. இதுல ஸ்வேதா எத்தனை இட்லி வச்சிருக்கான்னு தெரியல. பாட்டிமாவுக்கும் இருந்துச்சுன்னா நாளை வச்சு கொடுப்போம், சாப்பிடுவாங்க. சரி, போய் பார்க்கலாம். கிச்சன் அழகா இருக்கே. பாட்டிமா நல்லா நீட்டா வச்சிருக்காங்க. ஓகே இட்லி எடுத்து வைக்கலாம். ஓகே, ஸ்வேதா எல்லாத்துக்கும் சேர்த்து தான் வச்சிருக்கா. பாட்டிமாக்கு, ராம்க்கு, அபிக்குட்டிக்கு கரெக்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் பாட்டிமா கொண்டு போய் கொடுத்துடலாம், அப்புறம் அபிக்குட்டிக்கும் ராம்க்கும். பாட்டிமா. என்னடா கண்ணு, கொடுத்துட்டியா? இல்ல பாட்டிமா, நான் கொண்டு போய் கொடுக்கறேன். இந்தாங்க, இத சாப்பிடுங்க. ஐயோ, எனக்கு வேணாண்டா, ராம்க்கு வேணா கொடு, நான் பழச கூட சாப்பிட்டுக்கிறேன். பாட்டிமா, எல்லாருக்கும் இருக்கு, இந்தாங்க சாப்பிடுங்க. நீங்க சாப்பிட்டீங்கன்னா மாத்திரை போட்டு படுப்பீங்கல்ல. சரிடா, எனக்கும் சேர்த்தே கொண்டு வந்துட்டீங்களா? ரொம்ப சந்தோஷம். சரி பாட்டிமா, சாப்பிடுங்க. ராம்க்கு கடையில வாங்கி குழந்தைக்கு கொடுக்க பிடிக்காது, அதனாலதான் அபிக்குன்னு 2 இட்லி கேட்டேன். நீ என்ன எல்லாத்துக்கும் கொண்டு வந்திருக்க. சரி பாட்டிமா, இருக்கட்டும், சாப்பிடுங்க. நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னேவோ நம்மள உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்துட்டா. அடுத்து ராம்க்கும் அபிக்குட்டிக்கும். ராம் ரூமுக்கு போகணுமே, இங்க இருந்து கூப்பிடலாமா? கேக்குமான்னு தெரியல. சரி ஓகே, கொடுத்துட்டு ஓடி வந்துடலாம். லட்டுமா, நீ உட்காந்துருக்கியா? பாட்டி ஏற்கனவே மூட்டு வலிக்கு நாங்க மாடி ஏறி வர முடியாது, அதனால அப்பா போய் உனக்கும் எனக்கும் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். யாரையும் லட்டுமா, உட்காந்துரு, அப்பா வந்துடுறேன். அபிக்குட்டி. சிவானியா, இந்நேரம் நம்ம வீட்டுக்கா? அபி. அபிக்குட்டி, சாப்பிடுறீங்களா? ஏய் சிவானி. இட்லி ராம், பாப்பாக்கும் உனக்கும் கொண்டு வந்தேன்.
ஏய் நீ என்ன கொண்டு வந்திருக்க? பாட்டிமா எங்க? பாட்டிமா கீழே இருக்காங்க ராம். மூட்டு வலின்னு சொன்னாங்க, அதான் என்ன கொடுக்க சொன்னாங்க, நான் கொண்டு வந்தேன். அபிமா இந்த சாப்பிடு. என்னடா கண்ணு? அது ஒண்ணு இல்லடா, அம்மா கொஞ்ச நேரம் படிச்சுக்கிட்டு இருந்தேனா, அதான் லேட் ஆயிடுச்சு. ராம் இந்தா ராம், நீ சாப்பிடு. ஏய் என்னாச்சு உனக்கு? முகத்தை கூட பார்க்க மாட்டேங்கிற? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, இந்தா நான் கிளம்புறேன். ஏய் சிவானி இங்க பாரு. பிடி ராம், நான் கிளம்புறேன். என்னாச்சு இவளுக்கு? நிமிந்து கூட பார்க்க மாட்டேங்கிறா. ஓகே ஓகே. ஏய் சிவானி ஒரு நிமிஷம். இல்ல இல்ல நீ பிடி, நான் கிளம்புறேன். இரு வாரேன். அபிக்குட்டி நீயா சாப்பிடுவியா? அப்பா ஊட்டி விடுவாங்களா? நான் ஊட்டி விடணுமா? அம்மா தரட்டா? அபிமா ஓ சரி சரி சாப்பிடுங்க. நீயும் சாப்பிடு ராம். ம் அபிமா வாங்க. சிவானி நான் நினைச்சு கூட பார்க்கல. என் ரூம்ல ஏன் பக்கத்துல ஏன் லட்டுமாக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு நம்பவே முடியல சிவானி. உன்னை இப்படியே இங்கேயே எங்க கூடயே வச்சுக்கணும்னு தோணுது. உன்னை அவ்வளோ மிஸ் பண்றேன். நம்மள பாக்குறாளான்னு பாரு. சிவானிக்கு ஃபர்ஸ்ட் அபிதான், அப்புறம் தான் நாம. வர வர என் பொண்ணு கூடயே போட்டி போடுற மாதிரி ஆச்சு. ஏய் ராம் நீ ரொம்ப கெட்ட பையன்டா, வர வர ரொம்ப சேட்டை பண்ற. சாப்பிட்டியா? அம்மா கிளம்பட்டுமா? ஐயோ அபிக்குட்டி, வீட்ல மாமா இருக்காங்க, நான் வீட்டுக்கு போனதும் தான் சாப்பிடுவாங்க, அதனால அம்மா கிளம்புறேன். என்ன ராம் பாத்துக்கிட்டே இருக்க? சாப்பிடு, இந்நேரம் சூடு ஆறி இருக்கும். இருக்கட்டுமா நான் சாப்பிட்டுக்கிறேன். சிவானி சொல்லு ராம். உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். என்ன? காலையில நந்தினி நிச்சயதார்த்தத்தப்ப சத்தமா சிரிச்சியே, என்ன அது? அச்சோ, இத போய் ஞாபகம் வச்சு கேக்குறான். ஏய் சிவானி அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. ஆஹா இல்லையே, நான் கூட ஒண்ணே இருக்காதுன்னு தான் நினைச்சேன். ஆனா இப்ப நீ பண்றத பார்த்தா சொல்லு சொல்லு என்னமோ இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல ராம். ஏய் சொல்லு, எதுக்கு சிரிச்ச? ஏதாவது கனவா? ஆமா ஆமா, தூங்காம நின்னுக்கிட்டே யாராவது கனவு காம்பாங்களா? அப்ப நான் ஏதாவது நினைச்சு பாத்தியா? அது என்ன நினைச்ச? ராம், நான் என்னமோ நினைச்சேன், அதெல்லாம் நீ கேட்க கூடாது. நான் தான் கேட்பேன், சொல்லு. நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகுற மாதிரி நினைச்சியா? சொல்லு, அதுதான் நினைச்சியா? ஏய் அதெல்லாம் இல்ல. சிவானி நீ அதத்தான் நினைச்சிருக்க. உன்னோட சிரிப்பு உன்னோட வெக்கம் எல்லாமே காட்டு கொடுத்துச்சு. இல்ல ராம். பொய் சொல்லாத. ஐயோ ராம், கல்யாணம்லாம் நினைக்கல, ரெண்டு பேருக்கும் நிச்சயம் பண்ற மாதிரி நினைச்சேன். என்ன? ஏய் ராம் போ. நான் கிளம்புறேன். ஏய் சிவானி. அபிமா அம்மா நாளைக்கு வரேன். என்னடா? கண்டிப்பா வரேன். என்ன என்ன கூட்டிட்டு போக? எங்க? எங்கேயாவது என் பொண்ணை மட்டும் கூட்டிட்டு போற? நான் பாவம் இல்லையா? அதெல்லாம் இல்ல. ஏய் சிவானி நான் கிளம்புறேன். ஏய் ஏய் ராம். என்ன போக மனசு இல்லையோ? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. உன்கிட்ட ஒண்ணு சொல்லட்டா? சொல்லு. அது அது வந்து என்னம்மா? ராம், அது வந்து ஏய் சிவானி என்ன? எங்க அப்பா அண்ணன் எல்லாம் நிச்சயம் பண்ண பேசிக்கிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் உன் வீட்டுக்கு உன்னை பார்க்க வருவாங்க. நீ ஓகே சொல்லிட்டேனா? ஓகே சொன்னா? ஏய் ராம், வர சொல்லு. நிச்சயத்துக்கு என்ன, முகூர்த்தத்துக்கே ஓகே சொல்றேன். ஓய் நீயும் என்னை பிரிந்தால் இந்த பிறவி முடியுமே, மீண்டும் வந்து சேர்ந்தால் மறுபிறவி தொடருமே. நீயும் கோவிலானால் சிலையின் வடிவில் வருகிறேன், சிவானி. நீயும் தீபமானால் ஒளியும் நானே ஆகிறேன்.
வா நின்றேன். உன் அம்மா நாளைக்கு வருவா. என் லட்டு குட்டி